உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதை விட நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல இருந்தா 93% உங்க ரிட்டர்ன்ஸ் வருது. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. இதுல எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸ்டாக்ஸ், கோல்ட், ரியல் எஸ்டேட், ஃபண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி இத்தனை ஆப்ஷன்ஸ்ல எதுல உங்களோட ஹார்ட் எர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்றது நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? வாங்க இந்த வீடியோல இந்த அசெட் கிளாஸஸ்ல எது அல்டிமேட் வின்னர்னு ஒரு டிகேட் ஆஃப் டேட்டா வச்சு அன்கவர் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம இன்வெஸ்டிங் பற்றி மட்டும் பேசாமல் உங்களுக்கு அசெட் அலோகேஷனில் ஒரு மாஸ்டர் கிளாஸே கொடுக்க போகிறோம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா உங்கள் அசெட் அலோகேஷன் தான், மார்க்கெட் டைமிங்கோ ஃபண்ட் செலெக்ஷன் கிடையாது. அசெட் அலோகேஷன் தான் உங்களோட ரிட்டர்ன்ஸோட 93% டிசைட் பண்ணுது. ஆமாம். ஸோ வாங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ்லேயும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப்னு இத்தனை கேட்டகரிஸுமே எப்படி 2015லேருந்து 2020-24 வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸுன்றது சேஃப் அண்ட் ஸ்டெடிக்கான ஒரு டெஃபினேஷன்னே சொல்லலாம். அதுவும் பாஸ்ட் டிகேடில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஒரு ஆவரேஜாக ஆனுவலாக உங்களுக்கு 8.12% ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. கேட்க டீசெண்டாக இருக்குல்ல. பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸையே சாப்பிட்றோம் இதில். ஏன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் 6 to 7% வரைக்கும் இருக்குது. அப்போனா உங்கள் ரியல் ரிட்டர்ன்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கிறது இன்ஃப்ளேஷன் போய் 1 to 2% தான். அண்ட் இதுலேயும் சில வருஷத்தில் 2% விட கம்மியாக ரிட்டர்ன்ஸ் டிப் ஆகியிருக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸில். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் யோசிக்கிறீங்கன்னா பாண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு குவிக் ஃபேக்ட் சொல்கிறேன். கார்ப்பரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா இதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் ரிஸ்கில் சிமிலராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6.5லேருந்து 7.5% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி பாண்ட்ஸ் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இப்போ கோல்டுக்கு வருவோம். கோல்டுன்றது எல்லார் வீட்லேயும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட். சென்ச்சுரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்ட்டு கோல்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் 10 இயர்ஸு கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆனுவலாக கொடுத்துருக்கு, டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஆனுவல் ரிட்டர்ன் 10.58% கொடுத்துருக்கு. இம்ப்ரெசிவாக இருக்குல்ல கேட்கவே. பட் நான் சொல்கிறேன், கோல்டுலையுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கூட இந்த பாஸ்ட் டிகேடில் இது கொடுத்துருக்கு. ஸோ கோல்டில் எல்லாமே கிளிட்டர் ஆகும்னு சொல்ல முடியாது, அதுலேயுமே சில நெகட்டிவிட்டி இருக்குது. ஸோ இதே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 12 to 15% வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டியில், மேக்கிங் சார்ஜஸ், வேர் அண்ட் டியர்லேயே உங்களுக்கு போகும். இதை விட ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கோல்டு ETF இல்லை கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது காஸ்ட் எஃபெக்டிவ், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அன்னெசரி சார்ஜஸை உங்களுக்கு எலிமினேட் பண்ணி கொடுக்குது. இப்போ வாங்க ரியல் எஸ்டேட் பற்றி பேசலாம். நிறைய பேர் வெல்த் கிரியேஷனோட கிங் அப்படின்னு நினச்சாலே ரியல் எஸ்டேட்டை தான் சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு உண்மை என்னன்னா, அர்பன் அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் ஆனுவலாக எவ்வளோ க்ரோ ஆகியிருக்கு, எந்த ரேட்டில் க்ரோ ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.94% தான் ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ். கேட்கவே சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. பட் இதை விட அண்டர்வெல்மிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, ரெண்டல் ஈல்ட் இதை விட ஈக்குவலி அண்டர்வெல்மிங்கான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. லைக் 2.5லேருந்து 3%. பட் இதில் சில்வர் லைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எமர்ஜிங் ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பாப்புலேஷன் க்ரோத்னால கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ண பொட்டென்ஷியல் இருக்குது. பட் இருந்தாலுமே நிறைய இன்வெஸ்டருக்கு ரியல் எஸ்டேட்டுன்றது வெல்த் கிரியேஷன்றதை விட வெல்த் ப்ரிசர்வேஷனுக்கு இன்னும் பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கியாக இருந்தாலும் ரிவார்டிங்கான ஒரு விஷயம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக் ஒரு ஸ்டேபிள் பர்ஃபார்மர். இது ஒரு ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் பாஸ்ட் டிகேடில் பார்த்தீங்கன்னா 13.6% கொடுத்துருக்கு. ஸோ 3 இயர்ஸில் 25% வரைக்கும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வருஷம் தான் இதில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டேபிளாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக். மிட் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓவர் அச்சீவர். ஸோ மிட் கேப் ஸ்டாக் ஒரு மற்ற எந்த அசெட்
கிளாஸை கம்பேர் பண்ணாலுமே ஆவரேஜாக 20.73% ரிட்டர்ன்ஸ் ஹையராக கொடுத்துருக்கு. ஸோ 5 அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் இது 25% வரைக்கும் அபவ் ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்துருக்கு. ஸோ இது ஒரு ஓவர் அச்சீவர். இதே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலர் காஸ்டர் ரைட் மாதிரி. ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப்க்கு ஒரு க்ளோஸ் செகண்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.98%. ஸோ பட் இதுலேயும் ஒரு வார்னிங் என்ன சொல்லணும்னா, இதுலேயுமே 3 இயர்ஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. வேறு எந்த கேட்டகரியோட அதிகமாக நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்த ஒரு கேட்டகரினா அது ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ ரிட்டர்ன்ஸ் இருந்தாலுமே அதில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ லெசன் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி தான், பட் நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபினாமினல் ரிவார்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குவிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த எல்லா அசட் கிளாஸஸ்லையுமே லைக் பாண்ட், கோல்டு, ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் இது எல்லாமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும்னு யோசிக்கிறீங்க? உங்கள் ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் 11.30% வந்திருக்கும். இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட பவர். இது ஒரு சீக்ரெட் சாஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இந்த 10 இயர் டேட்டாவில் ஒவ்வொரு அசட் கிளாஸுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த டேப்லர் காலமில் நீங்கள் பாஸ் பண்ணி நல்லா இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிகிற விஷயம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்றது டைவர்சிஃபிகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா 2024 மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட் 15 to 17% ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு. மிட் கேப் ஃபண்ட் 19 to 22%, ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 20 to 23% அண்ட் மல்டி அசட் ஃபண்ட் 12.75 to 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ எஃபெக்டிவாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது? ஏன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்னொன்று டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ தான். அண்ட் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ எது இந்த எல்லா அசட் கிளாஸஸ்மே வின்னர், அல்டிமேட் வின்னர் எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல் பொறுத்து தான் சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் சேஃப்டியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மாட்ரேட் க்ரோத் வேணும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா கோல்டு இல்லை ரியல் எஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்துன்னா ஸ்டாக்ஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட பெஸ்ட் பெட். ஆனால் இதில் கோல்டன் ரூல் என்னன்னா, உங்களோட எல்லா எக்ஸுமே ஒரு பேஸ்கெட்டில் போடாதீங்க. கண்டிப்பாக டைவர்சிஃபை பண்ணி இந்த அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? டோன்ட் வரி, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்க லிங்க்ல போய் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கன்சல்டேஷன் எங்களுடைய ஒன் ஆஃப் த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட நீங்கள் புக் பண்ணி இன்னைக்கே உங்கள் 1 lakh எப்படி 1 crore மாற்றுறதுன்னு டிஸ்கவர் பண்ணுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் டிசர்வ் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை கண்டிப்பாக சேர்ந்து நம்ம பில்ட் பண்ணலாம். வாங்க. இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.